இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உள்ள ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம், தேவனுடைய ரத்தம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மகிமை இன்று நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்கிறேன். அதை தியானியுங்கள். இதோடு கொடுக்கப்பட்டிருக்கிற லிஸ்டையும் நீங்கள் படியுங்கள். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இதுதான் சுத்திகரிப்புக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரே நியமம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறது, நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்குகிறது. நீதிமானாக்கக்கூடிய ஒரு வழியை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தம் தான் நம்மை நீதிமானாக மாற்றும். சிலுவையிலே நாம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த தைரியத்தோடு நாம் திருப்பாசனத்தை போக முடியும். பரலோக தைரியத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையே நீங்கள் நினைத்து தியானிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல தீமையிலிருந்து நம்மை நீக்கி பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல தீமை என்று என்றால் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களிலிருந்தும் அசுத்த ஆவியானுடைய அழுத்தங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் போது நீங்கள் ஒரு விடுதலையை உணர்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெய்வீக மருந்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அந்த ஆடை அணிந்து இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனத்திலே தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நாம் பரலோகத்திற்குள்ளாக போக வேண்டும். பரலோகத்திற்குள்ளாக போவதற்கான வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். God bless.